ஒருவன் கொஞ்ச காரியத்துல மாறினா கூட அங்க ஏதோ ஒரு காரியம் இருக்கு. நோவா அந்த கர்த்தருடைய கட்டளையில் அதுல மாத்திரம் கொஞ்சம் கலாச்சாரங்கிறதுனால மனைவியோடு இந்த கூடாரத்தில் இருந்தேன்னா நான் மனைவி வந்திருப்பா. நல்லா கவனிங்க, உன் நிர்வாணத்தை உன் புருஷனோ உன் மனைவியை தவிர வேற யாரும் பார்க்க கூடாது. நோ நோ. இன்றைக்கு இந்த காரியத்தில் நானும் நீயும் ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் என் பிள்ளை வரை பாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் லேவியர் ஆகமத்தில் எழுதும் போது ஆண்டவர் சொல்றார், உன் சகோதரியை நிர்வாணமாக்க கூடாது, உன் அம்மாவோடு பிறந்தவளை நிர்வாணமாக்க கூடாது என்று ஒரு பெரிய பட்டியலை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்? ஒரு ஆணும் ஆணுடைய நிர்வாணத்தை பார்க்க கூடாது, அவலட்சணம் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு ஓரின சேர்க்கை அதை அங்கீகாரம் பண்ண வேண்டும் என்று அரசாங்கத்திடம் மனு. தேவ ஜனமே, இது இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தையும் தொட்டுட்டு ஆவிக்குரிய தலைவர்களையும் தொட்டுட்டு. எதுக்கு தெரியுமா கத்துறேன்? எதுக்கு தெரியுமா கத்துறேன்? எதுக்கு தெரியுமா கதறேன்? குடும்ப வாழ்க்கையில நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீ கர்த்தரோட நடக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கட்டளைகளில நித்தமும் கவனமா ஜாக்கிரதையா நடப்பதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்துப்பா. தாயே, சகோதரா, உன் பிள்ளைகள் சபிக்கப்படக்கூடாது, உன் பிள்ளைகள் சாபமாக கூடாது, உன் பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்களாய் வாழக்கூடாது என்று நீ நினைத்தாய் என்றால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு தனி பூரணமாக ஒப்பு கொடுத்த உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். உத்தமமாய் நடக்கிறவன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பக்கத்துல கைத்துங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். இன்னைக்கு அதை விட்டுட்டு ஆசீர்வாதம் பெறணும்னா எங்களுக்கு காசு அனுப்பு, நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். உன் பிள்ளை போட்டோ மேல கை வச்சு ஜெபம் பண்ணணும்னு புழுகுறான் 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 புழுகுறான். நடிகர் திலகங்கள் தான் அங்க திரைச்சாலையில உண்டு, திரைப்படங்களில உண்டு. புழுகர் திலகங்கள் ஆவிக்குரிய வட்டாரத்தில் தான் அதிகம். ஆமா, கேருபின் செஞ்சு உன் வீட்டு பத்திரத்தை உள்ள வச்சா கத்தரின் கங்க அங்கேயே பார்த்துக்கணும் புழுகுறான். நீ காசு கொடுத்தா தங்க சாவி செஞ்சு வீட்டுல மாட்டிக்குவேன், உன் வீட்டுல ஆசீர்வாதம் வந்து தங்கும் என்று புழுகிறான். அந்த திட்டத்துல சேரு, இந்த திட்டத்துல சேரு, உன் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கு, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும் புழுகிறான். உன் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணுமா? நீ கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு போடு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நிறைய பேர் பண்ற அட்டகாசம் பண்ணிட்டு அங்க 2 லட்சம் ரூபாய் இங்க 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா பிள்ளை நல்லா இருக்கும் நினைக்கிறான். No, it will never happen, sir. It's not by God's blessing. திருப்பதியில போய் உண்டியல் போடுறவனுக்கு பிள்ளை நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஏமாந்து போகாதீங்க, ஏமாந்து போகாதீங்க. பக்கத்துல உங்க மறுபடியும் நல்லா குலுக்கி சொல்லுங்க, கர்த்தருடைய வழியில நடங்க. உன் பிள்ளையும் பிள்ளையின் பிள்ளையும் சந்தானமும் ஆசீர்வாதமா இருக்கும். நம்புறவங்க மாத்திரம் அந்த கூரை கிளியிற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க மகா. அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்சாபி அல்லேலூயா சொல்லலாமா? பஞ்சாபி அல்லேலூயா எப்படி தெரியுமா? நான் சொல்றேன் ஒரு தடவை, நல்லா கவனிச்சுங்க. அதை மாதிரி நீங்க சொல்ல போறீங்க. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் பஞ்சாபி அல்லேலூயா. பஞ்சாபில் போனா அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்றீங்களா இல்லையான்னு பார்க்கலாம். 1 2 3 அல்லேலூயா. வெரி குட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நீங்க மட்டும் வசனத்துக்கு கண்ணு திறந்துட்டீங்கன்னா ஒருத்தனையா மாற்ற முடியாது, ஒருத்தனையா மாற்ற முடியாது, ஒருத்தனையா மாற்ற முடியாது, ஒருத்தனையா மாற்ற முடியாது. நோவாவின் வாழ்க்கையில் எத்தனை அருமையாய் பாதுகாக்கப்பட்ட பேழையில் இருந்து வெளிப்பட்ட பிள்ளை சபிக்கப்பட்டு போனதற்கு ஒரு சின்ன தவறு. ஆனாலும்
நானும் நீயும் அப்படிப்பட்ட தண்டனையை பெறுவதற்கு என்றால் கிருபையும் சத்தியமும் என் இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்பட்டது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னொரு காரியத்தை நீங்க கவனமா இருந்தா உங்க வாழ்க்கையில நீங்களும் உங்க குடும்பமும் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா மாற முடியும். அல்லேலூயா. மறுபடியும் வாசித்த முதல் வசனத்துக்கு வரலாம். 11வது அதிகாரம் எபிரேயருக்கு எழுதின 11வது அதிகாரம் 7வது வசனம். எபிரேயருக்கு எழுதின 11வது அதிகாரம் 7வது வசனத்தை விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க, காண்கிறத மாத்திரம் பற்றி கொண்டிருக்காம காணாததை பற்றி கொண்டிருந்தா நீயும் குடும்பமும் சேஃப், பாதுகாப்பா இருப்ப. நம்ம எதுக்கு தெரியுமா சேர்றோம்? பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு உடனே ஒரு 2 கிராமம் வாங்கி கையில காதுல மாட்டி விட்டுருப்பா. வளர்ந்துட்டு ஒரு 5 கிராமம் வாங்கி கழுத்துல மாட்டி விட்டுருப்பா. இன்னும் 12 வயசு ஆச்சு, காலில் 2 சலங்க மாட்டி விட்டுருப்பா. அப்பா 17 வயசு ஆச்சுப்பா, இன்னும் 2 நெக்லஸ வாங்கி மாட்டி விட்டுருப்பா. ரொம்ப கவனம். எது மேலதான் கண்ணு? காண்கிறவைகள் மேல கண்ணு. அல்லேலூயா. உன் பிள்ளை நல்லா இருக்கணும், உன் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும். உன் குடும்பம் மட்டும் இல்லை, நீ போன பிறகு இந்த உலகத்தை விட்டு போன பிறகு உன் பேரப்பிள்ளையும் கொள்ளு பிள்ளையும் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா உன் கண்ணு எங்க தான் பதிச்சிருக்கணும்? காணாதவைகளை. நமக்கு வயல், தோட்டம், தென்னை மரம், புஞ்சை, நஞ்ச, இதுலேதான். சீச்சி 4 பிள்ளை பிறந்தது இருந்ததே 16 ஏக்கர் தான், 4 நாளா போச்சு. அவனுக்கு 4 பிள்ளை பிறந்ததுன்னா 1 ஏக்கர் தான் இருக்கும். அதுக்கு 4 பிறந்ததுன்னா மறுபடியும் ஏக்கர்லயும் 25 சென்ட் தான் இருக்கும். 25 சென்ட்டுக்கு மறுபடியும் 4 பிள்ளை பிறந்ததுன்னா என்ன செய்யறது? அதனால ஒரு பிள்ளையே போதும். எதை வச்சுதான் நம்ம பிளானிங்? எதை வச்சுதான் பிளானிங்? இங்க காண்கிறவளை வச்சுதான் பிளானிங். நீங்க உடனே கேட்பீங்க, உமக்கு எத்தனை பிள்ளையா? எனக்கு 8 இருந்தது, இப்ப 6 இருக்குது. 8 பிள்ளைங்களா? ஐயா நீர் ஊழியக்காரரியா? ஆமையா. இப்ப இருக்கிறதுல 3 என் பிள்ளைங்க, 3 நான் எடுத்து உழைக்கிற பிள்ளைங்க. நல்லா கவனிங்க. 3 பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்க. மூத்தவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு நான் தாத்தாவாக போறேன். ஆமா. அப்ப கடைசி பிள்ளைக்கு என்னையா வயசு? 16 மாசங்க. பேர பிள்ளை எந்த உறவுக்கு 16 மாசத்துல ஒரு குழந்தையா? ஆமாங்க. ஆபிரகாமுக்கு மட்டும் 100 வயசுல இருக்கலாமா? எனக்கு 60 வயசுல இருக்க கூடாதா? எப்படி வந்ததுன்னு கேட்பீங்க. அந்த பிள்ளையை பெத்தவன் தூக்கி பிள்ளை சாகட்டும்னு சொல்லி ரயில்வே ட்ராக்ல வச்சுட்டா. ஆனா ரயில் வர்றதுக்கு பிந்தி போச்சுது. அந்த பிள்ளை அழுது 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 ரயில்வே ட்ராக்ல இருந்து கீழே வந்துட்டு, ரயில் போயிடுச்சு, அம்மாவும் போயிட்டா. பிள்ளை அந்த ரயில்வே ட்ராக்ல அழுததை பார்த்தோம்னே 2 தெரு நாய் வந்து ஒன்று இடது கையை பிடிச்சி இழுத்துது, ஒன்று வலது காலை பிடிச்சி இழுத்துது. வலது காலை பிடிச்ச நாய் 3 விரலை சாப்பிட்டுட்டு, இடது கையை பிடிச்ச நாய் இடது கை முழுவதையும் சாப்பிட்டுட்டு. அந்த பக்கமா வந்த ஒரு ஏழை மனுஷன் அழுக்கு துண்டு போட்டிருந்தான். அவன் தான் நாயெல்லாம் விரட்டினான். அந்த அழுக்கு துண்டுல அந்த பிள்ளையை பொதிஞ்சு பீகார்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டான். அங்கே டாக்டர் கிடையாது, நர்ஸ் கிடையாது, படுக்கை கிடையாது. பாழான கடத்தை அந்த இடத்துல கொண்டு போட்டான். 2 நாள் அந்த பிள்ளைக்கு மருந்தும் யாரும் கொடுக்கல, சாப்பாடும் யாரும் கொடுக்கல. அதை கேள்விப்பட்ட என் மனைவி ஓடோடி போய் அதை தூக்கிட்டு வந்து எங்க ஆஸ்பத்திரியில் அந்த பிள்ளைக்கு கையை எடுத்துட்டு
ஏன்னா ஒரே ஒரு எலும்பு மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தது. அதை எடுத்த போது இந்த காலர் போன்னு சொல்றேன், இந்த எலும்பு நீட்டிக்கிட்டு இருந்தது. எங்க டாக்டர் சொன்னாங்க, இந்த பிள்ளைக்கு இதை அடைக்கிறதுக்கு ஏதாவது சதை வேணும், உடம்புல சதை இல்லை, என்ன செய்யறதுன்னாங்க. என் மனைவியும் மற்ற சகோதரிகளும் அந்த படுக்கையை சுத்தி கையை பிடிச்சு ஜெபம் பண்ணாங்க. அடுத்த நாளே சதை வந்துச்சு. அற்புதமா. ரெயில் கொல்லல, நாய் கொல்ல முடியல, அழுக்கு துணியில இருந்த அழுக்கு கொல்லல, கவனிப்பாரற்ற ஆஸ்பத்திரி கொல்லல, நீட்டப்பட்டிருந்த எலும்பு கொல்லல. அற்புதமான குழந்தையா இருந்ததை எடுத்து என் மகளாக்கி கொண்டேன். நான் சொன்னேன், எனக்கு 60 வயசு தாண்டிட்டுன்னுட்டு. அந்த பிள்ளைக்கு 21 வயசாகி திருமணம் ஆகிறதுக்கு ஒருவேளை அது தயாராகும் போது நான் அந்த உலகத்துல இருப்பனோ இருக்க மாட்டோன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, காணாததை கண்டிருக்கிறதுனால என் கையில தந்த பிள்ளை கர்த்தருக்கு பெரியவளா மாறுவான்னு நான் நம்புறேன். உலகத்துல காண்கிறத மட்டும் கண்டனா நான் அந்த பிள்ளை எடுத்துக்க மாட்டேன். என் பலத்தை பார்த்தனா எடுத்துக்க மாட்டேன். காணாததை கண்டதுனால இந்த பிள்ளைக்குள்ள தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய விலை மதிப்பில்லாத நோக்கத்தை கண்டதுனால அந்த பிள்ளை என் மார்பில் இன்றைக்கு வளருது. தம்பி, தங்கச்சி, உன் கண்ணு எது மேல பார்க்குது? உன் கண்ணு எது மேல பார்க்குது? காணாதவைகளை நோக்கி இருக்கும் நமக்கோ அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய நாமோ. எதுக்கு ஜெபம் பண்றீங்க? உண்மைதானா? காணாதவர்களுக்காக ஜெபம் பண்றீங்க? என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல வேலை வேணும், புருஷனுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல வாழ்க்கை கிடைக்கணும், இதுக்கு தானே ஜெபம் பண்றீங்க? எனக்கு 64 பத்திரிக்கை வருது, அதில் 63 பத்திரிக்கையிலும் வர்றது தான். இதுக்காக ஜெபம் பண்ண சொன்னேன். ஜெபம் பண்ணீங்க. நீங்க சொன்னீங்க மே மாசம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை என் பிள்ளை கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னீங்க. அன்னைக்கு தான் முடிஞ்சது. சோசியக்காரனை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். வெளிப்பாடு வரங்கள் பெற்றவர்கள். ஏன்னா நம்மளும் இங்க உள்ளதுக்கு தான் தேடுறோம், அவனும் இங்க உள்ளதுக்கு தான் சொல்றான். உங்க பிள்ளைக்கு மே மாசம் 13ஆம் தேதி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நீங்க கடிதம் எழுதினீர்கள். என் பிள்ளைக்கு மே மாசம் 13ஆம் தேதியே கல்யாணம் நடந்தது. எப்பா, இந்த பத்திரிக்கைலாம் எங்க வீட்டுல அடுப்பு எரிக்கிறது தான் உதவுது. 64 பத்திரிக்கையும் எங்க வீட்டுல பீகார்ல குளிர்காலத்துக்கு குளிர் ஆட்டுறதுக்கு தான் உதவுது, வழிய வேற ஒண்ணுக்கும் உதவுறது இல்லை. ஏன்னா காணாத பரலோகம் நாடுகின்றோம். பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, காணாதவர்களை குறித்து கரிசனை இருந்துச்சுன்னா நீங்க தேவ எச்சரிப்பை பெறுவீங்க, பயபக்தி உள்ளவன் ஆயிருவீங்க. நம்ம பிரச்சனை என்ன சொல்லுங்க, நல்ல நல்ல குலுக்கி சொல்லுங்க. நம்ம பிரச்சனை என்ன? காண்கிறதையே குறித்து கவலை. நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டதுக்கு காரணம் நோவாவுக்கு காணாதவைகளின் மேல் தரிசனம். காணாதவைகளை குறித்து பாரம். என் தேவனை சந்திக்க வேணுமே, வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தனுப்பும், ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தனுப்பும். என் ஜனத்தை மெய்யான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம்